இப்போ ஒருவேளை இவரே வந்துட்டு கெனிஷா பண்ணது கூட ஒருவேளை ஆர்த்தி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இவரே நினைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? எந்த ஒரு பொண்டாட்டியும் தான் புருஷன் செத்து போயிடணும், தான் புருஷன் கை கால் இழுத்துட்டு கிடக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. தான் புருஷன் தான் கூட சேர்ந்து வாழ்ந்தா யாராவது இல்ல அது பழி வாங்கணும்னு நினைக்கும் போது நீங்க அது சொல்றது அந்த பெண்களுக்கு அது அதீத குணம் இருக்கு, அது உண்மை. அதை நான் இது சொல்றேன். இது அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. நம்ம பொதுவாக என்ன பார்க்கலாம்னா, ஒரு அஃபையரில் இருக்கவங்க இன்னொரு அஃபையரில் இருக்கவங்கள தன் பால் கட்டுப்பாட்டில் வைக்கணும், தன் சொல்கிறத கேட்க வைக்கணும். இப்போ இடையில வந்து நம்ம உறவு இது நம்மளை விட்டு போயிடக்கூடாது. இது என்றைக்கு நமக்கு நிலையாக இருக்கணுன்றதுக்காக இந்த வேலையை எல்லாரும் செய்வாங்க. வீடு மருந்து மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சு நம்ம கணவனை நம்ம வசியம் பண்ணிக்கலாம் ஒரு மனைவி நினைக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஒரு பெண் வந்து ஒருவேளை மனைவி கிட்ட போயிட போறாங்கன்னு சொல்லி இவங்க வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்றாங்க. இப்போ ஒரு ஆணுக்கு வந்துட்டு ஒரு மனைவியும் பண்றாங்க, ஒரு அமரில் இருக்கிறவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த ஆணுடைய நிலைமை என்ன ஆகுது? அவன் பைத்தியக்காரன். ஒருத்தங்களை வசியம் பண்ணுறதுக்கு இடமருந்துங்கிற ஒரு விஷயம் வந்து மெயினாக ரோல் பண்ணும். கூட இருந்ததுனால இவர் எங்கள் ஃபுட்டு சாப்பிட்டதுனால கண்டிப்பாக இவரை தன்னோட கட்டுப்பாட்டை வைக்கிறதுக்கு இந்த இடமருந்துங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இது இவருக்குள்ளே இருந்தாக்கா என்னாங்கன்னா அவங்க பிரிஞ்சு போயிட்டு அவங்க வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாலும் இவருக்கு அந்த மோகங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், ஏன் இதே இவர் ஆர்த்தியை இவர் சொல்றது கேட்டு காலத்துக்கும் இவர் பொண்டாட்டிய அன்புக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அவருக்கு என்ன போய் போகட்டும், இவர் போய் இருக்கட்டும், வாழட்டும். யாரோட வாழ்க்கையில வராகி அவ்வளோ சீக்கிரத்தில் என்ட்ராக மாட்டேங்குது. இவங்களோட வாழ்க்கையில் இப்போ வராகியை கையில் எடுத்தாருன்னா கண்டிப்பாக இவர் பொண்டாட்டிகளை சேர்ந்து வாழ்றதுக்குண்டான வாய்ப்பு அமையும். மறுபடி இவர் விட்ட இடத்த பிடிக்கலாம். மாந்திரிக பாதிப்பு உங்களுக்கு தொல்லை கொடுக்குது, இல்லை உங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு சில தொந்தரவு இருக்குன்னா ஒரு நல்ல மாந்திரிகளை தேடி அதுக்கு உண்டான விஷயத்தை சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் உச்சம் வரலாம். நீங்கள் விட்ட இடத்த கண்டிப்பாக பிடிக்கும். கொற்றவை பக்தி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மறைமொழியாளர் வராகி சித்தர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட மாந்திரிகம் சார்ந்து பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு, வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். அண்மையிலான அனைத்து அன்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுது மட்டும் வணக்கம் சார். நம்ம மாந்திரிகம் சார்ந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் சார். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக சமீப காலத்தில் பார்க்கும்பொழுது சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே வந்துட்டு இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தொடர்ந்து வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஜெயம் ரவி சாரும் சொல்லியிருந்தாரு, என்னுடைய ஒய்ஃப் தான் எனக்கு வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு பிளட் வாமிட்லாம் வருது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருந்தார். இப்போ சமீபமாக சில விஷயங்கள் பேசப்படுறது என்ன அப்படின்னா, அவர் வந்து பெண் தோழியான கெனிஷா தான் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய ஆதாரத்தோடு சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஆர்த்தி பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை, இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி உண்மையாகவே அவங்க பிளாக் மேஜிக் வச்சு அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகம் சினிமா ஃபீல்டில் மட்டும் இல்லை, அரசியல் வந்து எல்லாத்துலேயுமே மாந்திரிகத்தோட தாக்கம் இருக்குது. அது இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. இப்போது நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோன்னா, ஜெயம் ரவியோட ஒய்ஃப் வந்து இவருக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ரத்த வாந்தி எடுத்ததுக்கு காரணம் அந்த மாந்திரிகத்தோட பாதிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஒருத்தர் தான் அதில் வந்து மாறுபட்ட கருத்து சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, அதாவது ஜெயம் ரவியோட ஒய்ஃப் வந்து அவருக்கு மாந்திரிகத்தால் அதுக்கு உண்டான தாக்கத்தை கொடுத்துருப்பாங்களா இல்லை மாந்திரிகம் செஞ்சுருப்பாங்களா, அது 100% உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, தன்னோட ப்ராப்பர்ட்டி, தன்னோட சொத்து, ஜெயம் ரவிங்கிறது அவங்களோட ஒய்ஃபோட சொத்து, அதுக்காக அவங்க எடுக்கிறது. இப்போ அதுக்காண்டி வந்து ஜெயம் ரவியோட ஒய்ஃப் நம்ம கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பல. தன் புருஷன் தன் கிட்ட வசியத்தில் வந்து சேரணுங்கிறதுக்கு அதுக்குண்டான அவங்க முதல்ல கோயிலாக தான் போயிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கோயிலாக போய் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு கோயிலாக போய் புருஷனை பிரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலாக போய் தான் வழிபாடு செய்ய இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா ஒரு ஆண் வந்து இந்த திருமண வாழ்க்கை வந்து எனக்கு வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவங்க வந்து என்னை சம்பாரிச்சு என்கிட்ட காசு கூட கொடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது, அவங்க அக்கௌண்ட்ல இருந்து நான் கேட்கும்பொழுது எனக்கு காசு அனுப்புறாங்கிற விஷயம் சில பேர் மேடையில் பேசும்பொழுது நடிகர் விக்ரம் கூட சொல்லியிருப்பார், அவர் கையில் காசு இருக்காது, எதனா ஒரு விஷயம்னா எங்ககிட்ட தான் கேட்பார், நாங்கள் தான் கொடுப்போம், ஒரு ஒய்ஃப்ட்ட தான் கேட்டு வாங்குவாங்கன்னு. இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து ஓகே இந்த திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு அதுல இருந்து வெளியே வரவங்களை வந்து இந்த மாதிரி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து சரியா? இல்லை, கட்டுப்படுத்தலாம்னா இது அந்த இதை கண்டினியூஸாக அதை சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னாக்கா, அவங்க கோயிலாக போயிட்டு இருந்தாங்க. நம்ம சோசியல் மீடியா மூலிமா அவங்களுக்கு என்ன சொன்னோன்னா, இது கோயிலுக்கு போகிறதுனால தீர்வு கிடையாது, மாந்திரிகத்தை கையில் எடுத்திங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்குண்டான முயற்சி எடுத்தாங்களா என்னங்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில் புயல் வந்ததுன்னா கண்டிப்பாக புயல் வந்தது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு இது என்ன ஆச்சு, இவருக்கு வந்து இந்த
மாந்திரிகத்தில் ரத்த வாந்தி எடுத்தார் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஜெயம் அவரே ரவி சொல்றாரு பிளஸ் இல்லை அதுக்கான நான் விளக்கத்தையும் சொல்லுறேன். எந்த ஒரு பொண்டாட்டியும் தான் புருஷன் செத்து போயிடணும், தான் புருஷன் கை கால் இழுத்துட்டு கிடக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அது ஏமா ஒரு சாதாரண குடிசையில் வாழ்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனோட பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, தான் புருஷன் தான் கூட சேர்ந்து வாழ்ந்தா யாராக இருந்தாலும் கொடூரமான மைண்ட் செட் இருக்கு. இல்லை அது பழி வாங்கணும்னு நினைக்கும் போது கிடைக்காதவங்க வேற யாருக்கும் நீங்க கிடைக்கூடாது. அதை சொல்றது அந்த பெண்களுக்கு அது அதீத குணம் இருக்கு, அது உண்மை. அதை நான் இது சொல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் இவங்க 2 பேர். நான் முதல்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட கருத்துல இருந்து நான் மாறுபடலை. ஜெயம் ரவியும் அவரோட ஒய்ஃபும் அதாவது டைவர்ஸ் வாங்குறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது, இவங்க பிரியறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்குன்னா, இதுக்கு இடையில இவங்க அவரை தன் பால் வசியம் பண்ணி கொண்டு வரதுக்கு உண்டான வேலையில் செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அதில் அவங்க ஒரு மாந்திரிகர் அணுகியிருந்தாங்கன்னா அவங்க கணேசாவையும் ரவியையும் பிரித்து விடுறதுக்கு உண்டான வேலையை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையில் புயல் வந்து 2 பேரும் பிரியறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து இன்னைக்கு அவங்க வெளியே போயிட்டாங்க. சரி, ஓகே, இந்த கதை எப்படி இருக்கட்டும். இப்போது இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அடுத்த விஷயம். இப்போது ஜெயம் ரவிக்கு மாந்திரிகம் இப்போ கெனிசானால தான் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக ஒரு அஃபையரில் இருக்கிறவங்க இது அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. நம்ம பொதுவாக என்ன பார்க்கலாம்னா, ஒரு அஃபையரில் இருக்கவங்க இன்னொரு அஃபையரில் இருக்கிறவங்கள தன் பால் கட்டுப்பாட்டில் வைக்கணும், தன் சொல்கிறத கேட்க வைக்கணும். நம்ம என்ன சொன்னால் நிலைனா நிற்கணும், உட்காரணும், நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு. இப்போ இடையில வந்து நம்ம உறவு இது நம்மளை விட்டு போயிடக்கூடாது, இது என்னைக்கு நமக்கு நிலையாக இருக்கணுங்கிறக்காக இந்த வேலையை எல்லாரும் செய்வாங்க. இது சாமானியில் வந்து கோடீஸ்வரன் வரைக்கும் இது எல்லாரும் செய்யக்கூடியதான். ஏன் அவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு அது என்ன செய்ய முடியாது? செய்யறதுக்கு உண்டான ஒரு நபர் இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவருக்கு இந்த ரத்த வாந்தி எடுத்தது இதெல்லாம் வந்து அது ஒரு கட்டக்கதை, அதெல்லாம் இது கிடையாது. எந்த ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னா அது அழிக்கிறதுக்கு உண்டான வேலை. இங்கே அழிக்கிறதுக்கு உண்டான ஏவன் ஜெயம் ரவிங்கிற ஒரு கேரக்டரை சுற்றி தான் இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ இவர் இல்லைன்னா இவங்க 2 பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால அந்த விஷயங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவர் ஒரு குறையா சொல்றது கூட அதை சொல்லியிருக்கலாம், மற்றபடி அது கிடையாது. அப்புறம் இங்கே நீங்கள் இவர் கையில் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இன்னொன்று என்னென்னா வந்து ஜெயம் ரவியோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க, அது மாதிரி ஜெயம் ரவி ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் பார்ன் வித் கோல்டு ஸ்பூன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்க பிறந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு லைஃப்பில் வந்தாங்க. நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்ம ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும் இவங்களோட பிரச்சனைக்கு என்ன காரணம், மூல காரணம் என்ன இருக்கு? ஈகவும் திமிரும் தான், பிடிவாதம் தான். அவங்க வந்து திருமணம் என்னை கையை அறுத்துக்கிட்டு தான் என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லணும்னா எல்லாரும் மேலேயும் சொல்லலாம். இப்போ எனக்கு கூட நான் உடனே ஜெயம் ரவி என்னை எப்படி மிரட்டினார் நான் இதை சொன்னதுக்காக அப்படின்னு நான் சொல்லலாம். அது வந்து உண்மையாயிருமா? அது கிடையாது. ரியாலிட்டி இதுதான். கேமராமேன் தம்பி இருக்கு அப்படின்னா அவர் ஒரு கோடீஸ்வர பொண்ணை லவ் பண்ணுறாரு, அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா அந்த பொண்ணோட வாழ்ந்த வாழ்க்கை ஒரு விதமாக இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துடணும் அப்படிங்கிறக்க. இப்போ அவர் கையில் பணம் இல்லாமல் எந்த பொண்டாட்டி விட மாட்டாங்க அப்படின்லாம் அவங்க சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. பணம் இல்லாத அளவுக்கு ஏங்க இவர் என்ன சம்பாதிக்கிறது? கோடியில் இவர் சம்பாதிச்சவர், இவர்கிட்ட என்ன பணம் இல்லாத? அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மரியாதை அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுருந்தாங்க, அவங்க அண்ணா சம்பாதிச்சு வச்சாங்க. இவரும் அந்த இதில் இருக்கலாம்னு பார்த்தா இடையில அதான் சொல்லலையா, சில பேரோட பிடிவாதம், ஈகோ, தன்னோட பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை இவரோட வாழ்க்கையில் விளையாடுச்சு, அவ்வளோதான். கணிசா மூலியமாக பாதிப்பு உண்டா அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு உண்டு. யாராக இருந்தாலும் எந்த அஃபேராக இருந்தாலும் தான் சம்மந்தப்பட்டவனை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு இடமருந்தோ இல்லை வசியம் இருந்தோ இல்லை செய்வினை பண்ணியோ அதுக்குண்டான விஷயத்தை செய்வாங்க. ஒரு சிலர் எதிர்மறையான செய்வினை பண்ணால் ரத்த வாந்தி என்ன உயிர் போகிறது கூட, கைகால் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருவேளை இவரே வந்துட்டு கெனிஷா பண்ணதை கூட ஒருவேளை ஆர்த்தி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இவரே நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அதப்போ நமக்கு என்ன நினைப்போம், நமக்கு ஆரம்பத்தில் இப்போ மாமியார் உடைச்சா மண் கூட பொண்டாட்டி உடைச்ச பொன்குடங்கிற மாதிரி இவருக்கு இவங்களை ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஆகாத ஆளாகிட்டாங்க. அப்போ என்ன நடந்தாலும் அவங்க மேலே தான் ஒரு பகைங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். அதனால அவர் அந்த குறையை அவர் சொல்லிட்டு இருக்காரு. சார், இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி சார். இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, சொல்லியிருக்கீங்கிற தாண்டி பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களும் என்னன்னா, நம்ம கணவர் நம்ம கூட இருக்கணும்னா ஒரு வசியம் நம்ம ஒன்று பண்ணலாம், ஒரு மையோ இல்லை எதனா ஒரு இடுமருந்து மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சு நம்ம கணவனை நம்ம வசியம் பண்ணிக்கலாம் ஒரு மனைவி நினைக்கிறாங்க. இப்போ இது என்னன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தாங்கிற மாதிரி சொல்கிறீங்க, அது நம்ம அப்படி பார்க்குறோம். இப்போ இந்த சைடு ஒரு பெண் வந்து ஒருவேளை மனைவி கிட்ட போயிட போகிறாங்கன்னு சொல்லி இவங்க வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆணுக்கு வந்துட்டு ஒரு மனைவியும் பண்ணுறாங்க, ஒரு அஃபேரில் இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆணுடைய நிலைமை என்ன ஆகும் சார்? அவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான். அதான் உண்மை. இப்போ ஒருத்தரை ஒரு அடி அடித்தா தாங்குவான்,
10 அடி அடிச்சா என்ன ஆவான்? தோண்டு படுத்துருவான். அந்த மாதிரி தான். இப்ப இன்னைக்கு உலகம் இப்படி தானே ஓடிட்டு இருக்கு. பொண்டாட்டி ஒரு சைடு ஒருத்தனுக்கு வசியம் பண்ணி வைக்கிறதோ, செய்வன பண்றதோ பண்ணுவாங்க. அதாவது அந்த அஃபேர்ல இவனோட யோகிதை சரி இருந்தாக்க அவன் ஏன் போய் பண்ண போறான்? அப்போ காதலி கள்ளக்காதலிங்கிறவன் என்ன பண்ணுவான்? தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு அவளும் முயற்சி பண்ணுவான். அப்போ ஒரே பக்கத்தில் 4 டைம் மண்டையில் அடிபடும்போது என்னாகும்? அவன் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருப்பான். அப்புறம் காதல் பருவத்து மாதிரி ரோட்டில் தனியாக பார்த்தீங்கன்னா பல பேர் அப்புறம் ரோட்டில் தனியாக தான் பேசிட்டு போயிட்டு இருப்பான். ஃபோனில் சண்டை போட்டுட்டு போயிட்டு இருப்பான். இதுதான் நடக்கும். ஒருத்தனுக்கு சுற்றி சுற்றி இந்த இடுமருந்து வைக்கிறதோ, அதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்கிறதோ, அவன் வந்து பைத்தியக்காரத்தனமாக ஆயிடுவான். இல்லைன்னா எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். அப்போ அவன் ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, ரோட்டில் போகும்போது எதை கண்டாலும் அவனுக்கு எரிச்சல் வரும். யாரை கண்டாலும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பான். இந்த மாதிரியான ஒரு நிலைமை வர ஆரம்பிக்கும். இப்போ அப்படின்னா இப்போ 2 பேர் பண்ணும்பொழுது அவருக்கு தான் வந்துட்டு அந்த லாஸுங்கிறது இப்போ இவங்க 2 பேருக்கு எதுவுமே கிடையாது. அந்த ஆணுக்கு தான் வந்து அது ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. ஓகே சார். இப்போ இதுல இருந்து அவர் வெளியே வரணும்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? இப்போ அவரே வந்து மாத்தி நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ இவங்க பண்றது இவங்க பண்றாங்கன்னு ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கே ஒரு தெளிவான புரிதல் இல்லை. இப்போ அதுல இருந்து அவரை ரெக்கவர் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் சார்? நம்ம பொதுவாக ஒரு ஆண் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை இவர்னாலுமே எடுத்துக்கலாமே. எப்படி சார் ரெக்கவர் இப்போ ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த ஒருத்தங்களை வசியம் பண்ணுறதுக்கு இடுமருந்துங்கிற ஒரு விஷயம் வந்து மெயினாக ரோல் பண்ணும். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் கூட இருந்ததுனால, இவர் எங்கள் ஃபுட்டு சாப்பிட்டதுனால கண்டிப்பாக இவரை தன்னோட கட்டுப்பாட்டை வைக்கிறதுக்கு இந்த இடுமருந்துங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இது இவருக்குள்ளே இருந்தாக்கா என்ன ஆகுனா, அவங்க பிரிஞ்சு போயிட்டு அவங்க வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாலும் இவருக்கு அந்த மோகங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அவரோட வயிற்றை க்ளீன் பண்ணணும். அந்த கொடுத்த இடுமருந்துங்கிற அந்த ஒரு விஷயத்தை அதை கிளியர் பண்ணணும். அது வயிறை சுத்தம் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த நினப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தொக்கம் எடுக்கிறது, மருந்து எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த நாட்டு மருந்து கடையில் அந்த பேதிக்கு உண்டான ஒரு சில மாத்திரைகள்லாம் இருக்குது. இதை நான் டாக்டர் கிடையாது, அட்வைஸ் பண்ண கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை பண்ணி வயிற்று சுத்தம் பண்ணுறது, வயிற்று சுத்தம் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அதுலேருந்து ரிலீஃப் ஆகணும். இல்லைன்னா அதுக்குன்னு முப்பு உப்புன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம குப்பைமேனி செடியிலேருந்து அதை தயாரிக்கிறது. அந்த உப்பை ஒரு வாரத்துக்கு நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட சக்திகளோ இல்லை கெட்ட இந்த மாதிரியான விஷயங்களோ என்ன ஆகும்னா, கழிவுகள் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கழிவில் போக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடலாம். அது போக ஆன்மீக வழிபாடு தான். வராகி கையில் எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாழ்க்கை மாறும். நல்லபடியாக ஏன் நீங்கள் இப்போது உங்கள் பொண்டாட்டி கையில் காசு கொடுக்கல, உங்கள் பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்கல, வராகி அம்மாட்ட போய் சரணாகதி ஆயிருங்க. யாராவது ஒருத்தர் இப்போது ஜெயம் ரவி, இன்னும் ஒரு சிலர் எனக்கு சினி ஆக்டர்லாம் தெரியும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வராகி வழிபாட்டில் இருந்தவங்க. வராகிக்கு உண்டான ஒரு சில கோயிலுக்கு ஒரு சில ட்ரஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணாங்க. சிம்புவாக இருக்கட்டும், இவர் ஜீவாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அந்த வராகி சம்மந்தப்பட்ட இதில் ரொம்ப இதாக இருக்கிறவங்க. இவங்க வராகி இப்போ யாரோட வாழ்க்கையில வராகி அவ்வளோ சீக்கிரத்தில் என்ட்ராக மாட்டேங்குது. இவங்களோட வாழ்க்கையில் இப்போ வராகியை கையில் எடுத்தாருன்னா கண்டிப்பாக இவர் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்றதுக்குண்டான வாய்ப்பு அமையும். மறுபடி இவர் விட்ட இடத்த பிடிக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னால அது நல்லா இருக்காதுல்ல சார்? வெளியே நல்லா ஏங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதுன்னு இயல்பு கிடையாதா? புருஷன் பொண்டாட்டி ஒரு மனைவி வந்து ஒரு பிரஸ் மீட் போட்டு இவ்வளோ குறை சொன்னதுக்கு பின்னாடி ஒரே விஷயம், அந்த அம்மா வந்து அவர் குறையெல்லாம் சொல்லவே கிடையாதுங்க. அவங்க மாமியார் முதற்கொண்டு குறையெல்லாம் சொல்லல. இவர் சொன்னார்லன்னு கேட்குறேன். இவர் சொன்னார். அவங்க ஏதாவது வாய் திறந்து ஏதாவது இவரை பற்றி அசிங்கப்படுத்துறக்கோ அவமானப்படுத்துறக்கோ ஏதாவது பண்ணாங்களா? கிடையவே கிடையாது. அதான் அவங்க தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. இவர் விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக ஏன் இதே ஆத்தியை இவர் சொல் பேச்சு கேட்டு காலத்துக்கு இவர் பொண்டாட்டிய அன்புக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அவருக்கு என்ன போய் போகட்டும், இவர் போய் இருக்கட்டும், வாழட்டும். இவங்க நல்லா வாழக்கூடிய வாழ்க்கை. அவங்க அப்பா நல்லா பாரம்பரியமானவர், நல்ல மரியாதை உள்ளவர். அவங்க அப்பா மேலே நல்ல மரியாதை. இன்னைக்கு வரைக்கும் யாருக்கா அவங்க அப்பாவும் சரி அவங்க அண்ணனையும் சரி யாராவது வந்து ஒரு மாதிரி பேசுறது இவரோட ஒரு சில நண்பர்களால இந்த தேவையில்லாத இந்த பிரச்சனையில இஷ்யூல மாட்டிட்டா. இல்லைன்னா இவருக்கும் இந்த இதே கிடையாது. இவர் இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வரணும்னா வராகியோட வழிபாட்டை நீங்கள் கையில் எடுங்க. இது மாதிரி உங்களோட மாந்திரிக பாதிப்பு உங்களுக்கு தொல்லை கொடுக்குது, இல்லை உங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு சில தொண்டை கொடுக்குன்னா ஒரு நல்ல மாந்திரிகளை தேடி அதுக்கு உண்டான விஷயத்தை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் சினிஃபீல்டில் நீங்கள் கால் பதிங்க, மறுபடியும் உச்சம் தொடரலாம். நீங்கள் விட்ட இடத்த கண்டிப்பாக பிடிக்கலாம். இதை பிரச்சனையை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் அது முடியாது. நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை முதல்ல நம்ம வேரோட அறுத்து வீசணும். அந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கான்னா இருக்குது. அதை நீங்கள் நீக்கிட்டு அடுத்தது நீங்கள் உங்களோட சினி உலகத்தில் நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெயர் எடுக்கிறதுக்கும் பழையபடி அந்த ஜெயம் ரவிங்கிற அந்த பெயர் அந்த உச்சத்தை தொடுறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. வராகிய கையிலானுங்க உங்கள் வாழ்க்கை மாற்றம் வரும், முன்னேற்றம் கிடைக்கும்.
சரி, இப்போ இதே சமயத்துல அவருடைய பேருமே என்னன்னா முன்னாடி ஜெயம் ரவின்னு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ரவி மோகன் அப்படின்னு பேரை மாத்தினாரு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேரை மாத்தின நேரம் உங்களோட ராசியே போயிருச்சு. நீங்க பேரை மாத்தின நேரம் தொடர்ந்து கெட்டதா நடக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா? அந்த மாதிரி பேரை மாத்துறதுனால நெகட்டிவான விஷயங்கள் நடக்குங்களா? இல்ல காக்கா உட்கார பனங்கா விழுந்த கதை தான் அது. ஜெயம் ரவிங்கிறது அவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்ததுங்க. அந்த அடையாளத்தை இவர் அப்பவே நான் நினைச்சேன், இவர் பேரை தூக்கி எறிஞ்சோடனே இவர் வாழ்க்கையில ஒரு பூகம்பம் ஜெயம்னு வரப்போகுதுன்னு நினைச்சது. பேர்லயே இருந்துச்சு. அந்த பேரு உண்மையிலே அவருக்கான அவர் பேரு ரவி வச்சது. இருந்தாலும் அவரோட அந்த ஜெயம் ரவிங்கிறது தான் உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆனது. அதை ஏன் போய் நம்ம தூக்கி போட்டுட்டு நான் நியூமராலஜிக்காக அதுக்காக இதுக்காக மாற்றணும். இப்போ மாற்றி என்னாச்சு, நீங்கள் மறுபடியும் கீழே தான் இருக்கீங்க. ஜெயம் ரவிங்கிற பேரில் கண்டிப்பாக பண்ணுறதுங்கிறது இவரோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நல்லதாக இருக்கும். இப்போ பொதுவாகவுமே இப்போ ஜெயம் ரவி இல்லை அப்படின்னாலும் பொதுவாகவே வந்துட்டு யாருனாலுமே அந்த பேரை வந்துட்டு ஒரு 30-40 வயசுல வந்துட்டு மாற்றணுங்கிறது அவசியம் இல்லாத ஒரு விஷயம் தாங்களா சார்? அது தேவையில்லை, அவ்வளோதான். நமக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, கடவுளோட அனுகிரகம் இருந்தால் எதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம பேர் மாற்றினாத்தான், இல்லை வீட்டை மாற்றினாத்தான், இல்லை கட்டியிருக்க பாத்ரூமை மாற்றினாத்தான், வாசலை மாற்றினாத்தான் நமக்கு நல்ல காலம் இது பண்ணணுங்கிறது. வாஸ்து எல்லாத்தையுமே மாற்ற சொல்றாங்க. இப்போ ஒரு குடிசையில் இருக்கிறவன் திடீர்னு அடுப்பு கூட இப்படி வைங்க இப்படி வைங்க இப்போ ஒரு குடிசையில் இருக்கான், திடீர்னு லாட்டரி அடிச்சு கோடீஸ்வரன் ஆயிடுறான். அவனுக்கு என்ன வாசலை மாற்றி வச்சதுனாலே அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான்? நேரங்காலங்கள் அவனோட நம்பிக்கை, அவனோட பக்தி அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா கொண்டு போகும். நீங்கள் வாசலை மாற்றி வைக்கிறது, சிலையை மாற்றி வைக்கிறது, பெட்ரூமை மாற்றி வைக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணுற பேரை மாற்றுறதுனால ஒருத்தவங்களோட வாழ்க்கைன்னா அதுக்காக நான் மற்றவங்களோட அந்த தொழில் விஷயத்தில் நான் இது பண்ணல. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு. இப்போ என்ன நான் நியூமராலஜி பார்த்தேன் அந்த பேர் வச்சிங்க, உங்களுக்கு அதை நினைச்சிச்சு, அது மக்களாக கொடுத்த பேர். அதையே நீங்கள் ஏன் கெடுத்துக்கிறீங்க? மக்களை விட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அஸ்ட்ராலஜர் உங்களை தூக்கி நிறுத்திட போறாரா? ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னைக்கு கூட. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.